Hi children, exercise 5.2 7th one. In triangle ABC, line L1 is a perpendicular bisector of BC. If BC is equal to 12 cm, SM is equal to 8 cm, find CS. So நம்ம என்ன கேட்டிருக்காங்க, இந்த CS வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, L1 is a perpendicular bisector of BC. So perpendicular bisectorனா என்ன, bisect பண்ணுது அப்படினாலே ரெண்டு ஈக்குவலா பிரிக்குதுன்னு அர்த்தமா. அப்ப BM is equal to MC. ஓகேவா? Since L1 is a perpendicular bisector of BC, so BM is equal to MC is equal to எவ்வளோ 6 cm. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, SM is equal to 8 cm கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது CS is equal to என்ன அப்படின்னு தான். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வந்து இந்த ட்ரையாங்கிள் SMC பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா பெர்பேண்டிகுலர் பைசெக்டர்னு சொல்லிட்டாங்க. பெர்பேண்டிகுலர் பைசெக்டர்னால என்னது, அது வந்து 90 டிகிரியில் வந்து அது பைசெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, சின்ஸ் என்னது ஆங்கிள் SMC is equal to 90 டிகிரி. ஸோ அதனால் triangle SMC is a right angled triangle. ஓகேவா? ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றனால இது வந்து பித்தாகரஸ் தேற்றத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே பித்தாகரஸ் தேற்றத்தை ஃபுல்ஃபில் பண்ணும். அப்போ இந்த CS அப்படின்றது என்னது, ஹைப்போடெனியஸ். ஏன் இந்த ஹைப்போடெனியஸ் சொல்கிறோம், ஆங்கிள் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குதான் என்னது, ஹைப்போடெனியஸ். ஸோ CS squared is equal to MC squared plus SM squared. ஏன்னா as per பித்தாகரஸ் தேற்றம். ஓகே, ஸோ CS squared வந்து எவ்வளோ, CS squared is equal to MC squared 6 squared plus SM squared வந்து 8 squared. அப்போ 36 plus 64 is equal to 100. ஸோ CS squared is equal to 100. So CS is equal to root of 100 is equal to 10 centimeter. So நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது CS தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ CS equal to 10 centimeter. ஸோ இதான் இதோட ஆன்சர். 8th one, identify the centroid of triangle PQR. ஸோ இந்த triangle PQRல centroid எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் centroidனா என்ன, the point of concurrence of the 3 medians in a triangle. ஒரு ட்ரையாங்கிளில் 3 மீடியன் வந்து சந்திக்கிற இடம் தான் என்னென்னா சென்ட்ராய்டு. இப்போ மீடியன்னா என்ன நம்மளுக்கு, ஸோ மீடியன் இஸ் அ லைன் செக்மெண்ட் ஃப்ரம் அ வெர்டெக்ஸ் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆப்போசிட் சைட் ஆஃப் தட் வெர்டெக்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளில் வெர்டெக்ஸ்லேருந்து அதோட ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட்டு தான் வந்து என்னென்னா மீடியன். புரியுதா? இதான் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட் சைடு என்னது, இந்த சைடா, இதோட மிட் பாயிண்ட் வந்து இது. இப்போ இதை ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட் தான் என்னென்னா நம்மளுக்கு மீடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, ஸோ இது வெர்டெக்ஸ், இந்த லைனுக்கு மிட் பாயிண்ட் வந்து இதுதான். நான் ஆல்ரெடி குறித்து வச்சுட்டேன் மிட் பாயிண்ட்டை. ஸோ இதுக்கு வரைகிற வெர்டெக்ஸ்லேருந்து வரையணும். ஓகேவா? வெர்டெக்ஸ்லேருந்து மிட் பாயிண்ட்டுக்கு வரையணும். ஸோ இந்த லைன் செக்மெண்ட்டு இதான வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்லேருந்து வரைகிறதுக்கு மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆப்போசிட் சைடில் இதான் வந்து வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸில் இருந்து மிட் பாயிண்ட்டுக்கு வரையணும். ஓகேவா? ஓகே, இது மூணும் சந்திக்கிற இடம் எது, இந்த பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து என்னது மீடியன். இதுதான் வந்து என்னது, இதுதான் என்னது சென்ட்ராய்டு G. ஓகேவா? வெர்டெக்ஸில் இருந்து ஆப்போசிட் சைடில் இருக்க மிட் பாயிண்ட்டுக்கு வரைகிறது தான் வந்து மீடியன். இந்த 3 மீடியனும் சந்திக்கிற இடம் தான் வந்து என்னன்னா சென்ட்ராய்டு. ஓகேவா? கன்கரன்ஸ் ஆஃப் த 3 மீடியன்ஸ் இன் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் PQRல இப்போ வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடில் இருக்க மிட் பாயிண்ட்டுக்கு இந்த லைன் வருதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா, இந்த வந்து QS is equal to SR கொடுத்துட்டாங்க. QSம் SR ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ Sன்றது மிட் பாயிண்ட். வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடில் மிட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கா, அப்போ PS வந்து ஒரு மீடியன் ஆயிடுமா. ஸோ ஆஸ் பர் பிக்சர் பிரகாரம் PS, இந்த லைன் செக்மெண்ட் PS இஸ் அ மீடியன் ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. இந்த ட்ரையாங்கிள் PQRக்கு இந்த PSன்றது ஒரு மீடியன். ஓகேவா? நெக்ஸ்ட் இது பாருங்க, Qன்ற வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு லைன் போயிருக்கு. இதோட ஆப்போசிட் சைடு என்னது, PR. PR அப்படின்ற
ஆப்போசிட் சைடுக்கு ஒரு லைன் போயிடுக்கா. இப்போ இது பாருங்கள், இந்த இதுவும் ஈக்குவல். ஸோ பிடியும் டிஆரும் ஈக்குவல் அப்படின்றப்போ என்னது, டீன்றது ஒரு மிட் பாயிண்ட். ஸோ அப்போனா இந்த கியூடி அப்படின்ற லைன் செக்மெண்ட் என்னது, இந்த ட்ரையாங்கிள் பிக்யூஆரில் ஒரு மீடியன். ஸோ இன் ஃபிகரில் வந்து QT லைன் செக்மெண்ட் இஸ் அ மீடியன் ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. ஸோ இப்போ இந்த PS அப்படின்ற மீடியனும் QT அப்படின்ற இந்த மீடியனும் எங்கே கட் பண்ணுது? ஸோ PS அப்படின்ற மீடியனும் QT அப்படின்ற மீடியன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள், இந்த Wவில். ஸோ அப்போ W அப்படின்றதான் நம்மளுக்கு சென்ட்ராய்டு. ஸோ சென்ட்ராய்டு என்ன சொல்லிருக்கோம், 3 மீடியனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுமோ அதுதான் 3 மீடியனும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 3வது மீடியன். அப்போ நம்மளுக்கு என்னது, இந்த வெர்டெக்ஸ் ஆறிலிருந்து ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிருக்கணும் இந்த PQக்கு. ஆனால் அங்கே கொடுக்கல, நம்மளுக்கு 2 மீடியன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மீடியன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்னது, இந்த W. ஸோ அப்போ W தான் நம்மளுக்கு என்னது, சென்ட்ராய்டு. ஸோ மீடியன் PS அண்ட் மீடியன் QT intersect at W. Wல intersect ஆகுது. So the centroid of triangular PQR is W. Next, 9th one. Name the orthocenter of triangular PQR. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ட்ரையாங்குலர் PQRல ஆர்த்தோசென்டர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்த்தோசென்டர்னா என்ன, த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ் ஆஃப் த 3 ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து 3 ஆல்டிடியூடும் மீட் பண்ணுற இடம் தான் என்னது, ஆர்த்தோசென்டர். சென்ட்ராய்டில் என்ன படித்தோம், 3 மீடியன் ஆஃப் த ட்ரையாங்கிள். 3 மீடியனும் மீட் பண்ணுற இடம் வந்து சென்ட்ராய்டு. 3 ஆல்டிடியூடு மீட் பண்ணுற இடம் வந்து என்னென்னா ஆர்த்தோசென்டர். ஸோ ஆல்டிடியூட்னா ஃபஸ்ட் என்னது, ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளில் வந்தோட ஹைட்டு தான் என்னென்னா ஆல்டிடியூடு. ஸோ ஆல்டிடியூடு என்னது, ஒரு பெர்பேண்டிகுலர் லைன் ட்ரான் ஃப்ரம் த வேர்டெக்ஸ்லேருந்து அதோட ஆப்போசிட்டுக்கு வரைகிற பெர்பேண்டிகுலர் லைன் தான். is a perpendicular line drawn from the vertex of the triangle to the opposite side. So vertexலேருந்து opposite sideக்கு வரைகிற perpendicular line தான் என்னது, altitude. vertexலேருந்து oppositeோட mid pointக்கு வரைகிறது median. mid point median. ஓகேவா, perpendicular வந்து altitude. ஓகேவா, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல. இப்போ ட்ரையாங்குலர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ இதில் வந்து ஆர்த்தோசென்டர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டோம், ஆல்டிடியூட்னா வேர்டெக்ஸ்லேருந்து பெர்பேண்டிகுலர். அப்போ இது பாருங்கள், இது வேர்டெக்ஸ் பிலேருந்து பெர்பேண்டிகுலர் லைனா 90 டிகிரி தானே, அது வந்து M. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஆல்டிடியூட். ஓகேவா, ஸோ இன் ஃபிகர் PM இஸ் பெர்பேண்டிகுலர் டு QR. ஸோ PM இஸ் அ ஆல்டிடியூட் ஆஃப் PQR. ஸோ ட்ரையாங்கிள் PQR. ஸோ ட்ரையாங்கிள் PQRல இந்த PM அப்படின்றது என்னது, ஒரு ஆல்டிடியூட் கண்டுபிடிச்சோம். இன்னும் நம்மளுக்கு 2 ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஆல்டிடியூட்னா என்ன சொல்லியிருக்கோம், வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடில் வந்து 90 டிகிரிக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த வேர்டெக்ஸ் வந்து QR எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேர்டெக்ஸ் Q, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது, PR தான் வந்து ஆப்போசிட் லைன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 90 டிகிரி Qக்கு வந்து பெர்பேண்டிகுலர் லைன் வரைய போகிறோம். ஓகே, ஸோ 90 டிகிரிக்கு கொண்டு வரலாமா. ஸோ இதுக்கு 90 கொண்டு வந்தேன்னா எது வருது பாருங்கள், இதுதான் வந்து 90. அப்போ வந்து என்னது, சைடு லென்த் ஆஃப் த சைடு தான் வந்து என்னது, ஒரு பெர்பேண்டிகுலர் லைன். ஓகேவா, ஸோ இதுதான் பெர்பேண்டிகுலர்னா இது சும்மா அப்படி பெர்பேண்டிகுலர் வந்து இப்படி, இதுதான் இப்படி தான் போகுது. ஓகேவா, ஓகே. அடுத்து வந்து இங்கிட்டு இருந்து அடுத்த வெர்டெக்ஸ் ஆருக்கு இப்போ பெர்பேண்டிகுலர், அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து PQ. ஸோ PQலேருந்து பெர்பேண்டிகுலர் லைன், வெர்டெக்ஸ்லேருந்து பெர்பேண்டிகுலர் லைன் வரையணுமா. ஸோ அந்த பெர்பேண்டிகுலர் எங்கே போகுது பாருங்கள், இந்த சைடில். ஓகேவா, இப்போ இதை ஜாயின் பண்ணோம், இதை பெர்பேண்டிகுலர் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பெர்பேண்டிகுலர் லைன், இது ஒரு பெர்பேண்டிகுலர் லைன் PM. இந்த QP அப்படின்றது ஒரு பெர்பேண்டிகுலர் லைன், இந்த PR அப்படின்றதும் ஒரு பெர்பேண்டிகுலர் லைன். ஓகேவா, ஸோ அப்போ அது 3 மீட் பண்ணுற இடம் இது உங்களுக்கு P. ஸோ P தான் என்னது இந்த இடத்துல ஆர்த்தோசென்டர். இந்த ட்ரையாங்கிள் PQR என்னது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த அதர் 2 சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹைப்போட்டோனியஸ் தவிர மித்த 2 லெக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது ரெண்டுமே என்னவாக இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆல்டிடியூடாக இருக்குது. ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அதர் 2 சைட்ஸ் வந்து ஆல்டிடியூடு. ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதர் 2 ஆல்டிடியூட்ஸ் ஆர் த லெக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட லெக்ஸ் தான் வந்து என்னது, இந்த ட்ரையாங்கிளோட லெக்ஸ் தான் வந்து அதர் 2 ஆல்டிடியூட்ஸ். ஸோ ஆல் த 3 ஆல்டிடியூட்ஸ் எங்கே கன்கரண்ட் ஆகுது, P அப்படின்ற பாயிண்டில். ஸோ P இஸ் த ஆர்த்தோசென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் PQR.
இன்னொன்று வந்து என்னென்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் 90 டிகிரி எதுவோ அதுதான் வந்து என்னென்னா ஆர்த்தோ சென்டர். ஸோ சிம்பிளாக அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நீங்கள் சிம்பிளாக எப்படின்னு சொல்லலாம்னா இன் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆர்த்தோ சென்டர் இஸ் த வெர்டெக்ஸ் கண்டெய்னிங் 90 டிகிரி. எந்த வெர்டெக்ஸ் 90 டிகிரி இருக்கோ அதுதான் வந்து ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு சிம்பிளாகவும் சொல்லிடலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், எது இந்த P தான் வந்து 90 டிகிரியாக இருக்குது. ஸோ அப்போ P தான் வந்து ஆர்த்தோ சென்டர். ஸோ இது சிம்பிளாக சொல்லிடலாம்.